இன் இந்தியன் நேவியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/7/2025, அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மோடில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் இந்தியன் நேவி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினது போதுமானது. டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோ 10th +2 பிடெக் பேட்சுக்கான 2026 கோர்ஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? 30 அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் அன்மேரிடு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான பர்மனண்ட் கமிஷன்ஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th +2க்கான என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்காக 44 போஸ்ட் வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 44 வேக்கன்சியில் 6 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் போதுமானது, நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன டியூஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 வந்து 70% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 70% இருக்கணும். அண்டு இங்கிலீஷில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% இருந்தாவே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அப்ளை, அதாவது இது கூட வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் எழுதியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 10th +2 நீங்கள் +2 முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 உங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 days டியூரேஷனில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 5 daysல வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இருக்கும். 5 daysனால் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் இருக்கும். செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு டீம் ஒர்க் கொடுத்துருவாங்க. அந்த டீம் ஒர்க் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அண்டு தேர்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. அதோடைய எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 daysல வந்து நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணினா போதும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அண்ட் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
24 வீக் அதாவது உங்களுக்கு 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து இருக்கும் சரிங்களா. 10th +2 நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ வந்து படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் டியூரேஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 10th +2ல எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து படிக்க போகிறீங்க. அதில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ட்ரைனிங்கில் இருக்கிற போது சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த வாட்ஸ் நவ்ன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த ஓப்பன் ஆகிற உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். +2 படித்தவங்களுக்கு வந்து ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.